இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துருச்சுங்க. என்னன்னு பார்த்தா, மீஷோலேருந்து நாங்கள் கூப்பிட்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி கார் ப்ரைஸ் விழுந்திருக்கு. அது டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நானும் என்னன்னு போய் பார்த்தேங்க. அதில் ஒரு லிங்க்கு. அதை கிளிக் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி என்ன ப்ரைஸ் விழுந்திருக்கு, எந்த நம்பருக்கு விழுந்திருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. நானும் என்ன தான் இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, மஹேந்திரா எக்ஸ்யூவி 700 ஆமாங்க. அதுக்கப்புறம் அதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் செகண்ட் ப்ரைஸில் ஒன்று, தேர்ட் ப்ரைஸில் ஒன்றுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா, அவங்க கம்பெனியில் ஒரு லக்கி ட்ரா ஆர்கனைஸ் பண்ணாங்களாமா. அதில் 100 பேரை செலக்ட் பண்ணாங்களாம். அந்த செலக்ட் பண்ணதில் நாங்கள் தான் வின்னராக. அதுவே ஹிந்திலையும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா, இதில் வின் பண்ணவங்களையெல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்கள். யார் இவங்கெல்லாம் வந்து இதில் இதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருந்தாங்களாமா. என்கிட்ட 5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணி நாங்கள் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி யாருக்கா கால் வந்தால் யாரும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கு சொன்னதுனால என் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தேன். என் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்தோன்னே, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு என்ன நேம் கொடுத்துருந்தேன், என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தேன், என்ன நம்பர் கொடுத்துருந்தேன் எல்லாமே அதில் இருந்துச்சு. அப்படி எல்லாமே கூட ஏமாற்றுவாங்க, எதுவும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, காராக வேணுனாலும் எடுத்துக்கலாம், கேஷாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 12,800 முன்னாடியே பே பண்ணணும். காருனால் 3 நாளில் டோர் டெலிவரி பண்ணிடுவோம். கேஷ்னால் 20 நிமிஷத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கெலாம் அனுப்பிச்சி விட்ருவோம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள். எங்களை நம்புங்க, நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னாங்க. நான் உங்களெல்லாம் நம்ப முடியாது, எதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பொண்ணு தான் பேசிச்சு. இதான் என் ஐடின்னு அனுப்பிச்சிது. இது யார் இந்த பிள்ளைனே தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து உன் ஆதார் கார்டை சென்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோன் கால்ஸுமே எனக்கு வரல. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் மீஷோவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. உங்ககிட்டயும் அதே தான் சொல்கிறேன். நீங்களும் எதுவும் நம்பாதீங்க. என்ன வேணால் காட்டுவாங்க, ப்ரூஃப் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. எதையும் நம்பாதீங்க.